அந்த ஹீரோட கேரக்டர் கேரக்டர்ஸ்ல போனா ஒரு ஏத்திஸ்டா இருப்பாங்க. கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் ஏத்திஸ்ட் பிளஸ் டாக்டர் படிச்ச டாக்டரா இருப்பாங்க. பிளஸ் அவங்க செம்மையான ஒரு இன்டெலிஜென்டா இருப்பாங்க. அவங்க சொல்ல போனா இவங்க இப்படி வந்து இந்த சீல்ல வந்து மாட்டுறாங்க. எதுக்கு இவங்க காவை கண்டுபிடிக்க போறாங்க, இது ஒன் பை ஒன் கதையில வரும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து அபிரா கூட்டம் அப்படின்ற சீன் வரும். சோ அந்த சீன் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்குறப்பவே வந்து வித்தியாசமா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? வந்து அபிரா கூட்டங்கிற சொல்ல போனா கொள்ளையர் கூட்டம். கொள்ளையர்கள் அந்த காலகட்டத்துல ஒரு கொள்ளையர் காட்டுவாசி கூட்டம் சொல்ல போனா அப்படியேப்பட்டவங்க வந்து சாமி கும்பிட்டுருக்காரு கிருஷ்ணரை. ஏன்னா அவங்க வழிபடுற முறை எப்படி இருக்கும்னா நான்வெஜ் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க சாமியை சொல்ல போனா. அதுக்கான பர்சன்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி காட்டுறாங்க படத்துல சொல்ல போனா. அந்த அபிரா கூட்டம் வந்து கிருஷ்ணனோட பொருளை வந்து நெருங்க விடாம வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கிருஷ்ணருக்கு அந்த டைம் வரும். அந்த டைம் வர்றப்போ வந்துட்டு அவங்க வந்து மத்தவங்களை கொல்ல மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கரெக்டா அமைதியா இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு இந்த அபிரா கூட்டமோட நிறைய சீன்ஸ்மே வந்துட்டு நம்ம பாக்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா காமிச்சிருந்திருப்பாங்க.